ஓகே, ஸ்கூல் போயிட்டு வாங்க. சாயந்தரம் அம்மா ஸ்நாக்ஸ் வேணும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? என்ன பார்வதி, ஆச்சரியமா இருக்கு. என்னக்கா ஆச்சரியமா இருக்கு? ஆ, உன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரதை பார்த்துதான். அப்படி என்னக்கா ஆச்சரியம்? முன்னெல்லாம் உன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு அழுந்தா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களே, இப்ப என்னடானா அமைதியா வராங்களே. ஓ, அதுவாக்கா? ம். காலையில நேரமா காட்டு வேலைக்கு போயிடுவேனா, ராத்திரி ஆக்கின சாப்பாட்டுல தண்ணி ஊற்றி வச்சிருவேன். காலையில கால் வயிறோ அரை வயிறோ குடிச்சிட்டு போயிடுவாங்க. சில நேரம் எங்கிட்ட இருக்கிற 5 10 கொடுத்து அனுப்புவேன். அதுக்கு என்ன வயிறார வாக்கா வாங்கி சாப்பிட முடியும்? பசியோட போன பிள்ளைங்களுக்கு பாடம் மனசுல நிக்குமாக்கா? அதனாலதான் படிக்கிறதுனாலே எட்டி கசப்பா நினைச்சு பிள்ளைங்க போக மாட்டேங்குது. ஆனா இப்ப அப்படி இல்ல. அப்படின்னா எனக்கு புரியல. அது உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன்க்கா. ம். நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஐயா இருக்காருல்ல, காலை உணவு திட்டம் ஏற்படுத்தியிருக்காருல்ல, ம். அந்த திட்டம் கொண்டு வந்த பிறகு என்னோட பிள்ளைங்க மட்டும் இல்ல, ம். பள்ளிக்கூடத்துல படிக்கிற எல்லா பிள்ளைங்களுக்கும் ம். ரொம்ப பயனுள்ள திட்டமா இருக்கு. எப்படி சொல்ற? அதான்க்கா, காலை உணவு திட்டத்துல நல்ல சத்தான உணவு, நல்ல காய்கறி கீரையோட வழங்குறதுனால பிள்ளைங்களுக்கு வாய்க்கு ருசியா இருக்கு, வயிறு நிறைய சாப்பிட்றாங்க, ஆரோக்கியமான உணவா இருக்கு, படிப்புலையும் கவனம் செலுத்துறாங்க. என்ன மாதிரி ஏழைங்க வீட்டில் 2 நேரம் சமைக்கிறது மீதி ஆகுது. அதனால என்னால 10-50 மிச்சம் பண்ண முடியுது. எப்படியோ எங்களை மாதிரி ஏழைங்க கஷ்டத்தை பாதியா குறைச்சிட்டாரு நம்ம முதல்வர் ஐயா. அதுக்காக வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல, நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாக்கா. நீ சொல்றத பார்த்தா இந்த திட்டம் ரொம்ப நல்லா சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லு. ஆமாக்கா. சரிக்கா, நான் போய் பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். நல்லா படிங்க. பாய். ஆன்ட்டிக்கு பாய் சொல்லுங்க.